ஆபிரகாமின் தாழ்மையை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். பொதுவாக ஆபிரகாமை விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக அநேக பிரசங்கங்களில் குறிப்பிடுவது உண்டு. இன்றைக்கு அதே ஆபிரகாமிடத்திலிருந்து தாழ்மையின் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆம், ஆபிரகாம் தன்னை தாழ்த்தின நிகழ்வு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன், பிற்பாடு தியானிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னை ஒரு தூசியோடும் ஒரு சாம்பலோடும் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. இதை ஆங்கிலத்தில் வாசித்தால் டஸ்ட் அண்ட் ஆஷஸ் என்று எழுதப்பட்டு இருப்பதை பார்க்கலாம். எப்பொழுது நமக்கு தூசி கிடைக்கும், எப்பொழுது சாம்பல் கிடைக்கும் என்று பார்த்தோம் என்றால், ஒரு பொருள் நெருப்பில் சுடப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் எரிந்து முடியும் போது நமக்கு சாம்பல் கிடைக்கும். ஒரு பொருள் ஒன்றும் இல்லாமல் போகும்போது நமக்கு தூசி கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அதாவது ஆபிரகாம் ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லப்படும்படியாக தன்னை தாழ்த்தும்படியாக தூசியோடும் சாம்பலோடும் ஒப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆபிரகாம் ஒன்றுமில்லாதவரா? சற்றே சிந்திக்க வேண்டும். மற்றொரு வாக்கியத்தையும் நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் சொத்து பத்து நிறைந்த சீமானாய் செல்வந்தனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. செல்வந்தனாய் சீமானாய் இருந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு தூசி, நான் ஒரு சாம்பல் என்று தாழ்த்துவதை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, செல்வந்தனாய் இருந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று தாழ்த்தினது போல நாமும் தாழ்த்த வேண்டாமா? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகமாக கிடைத்தால், பதவி உயர்வு கிடைத்தால், நல்ல பணம் நிறைந்த வேலை கிடைத்தால் நம்முடைய சுபாவம் பெருமை உள்ளதாக மாறிவிடுகிறது. ஆனால் ஆபிரகாம் செல்வந்தனாய் இருந்தபோதும் தன்னை ஒரு தூசி என்றும் சாம்பல் என்றும் ஒப்பிடுகின்றார். இப்படி தாழ்மை நிறைந்த ஆபிரகாமைத்தான் பரலோகத்தின் தேவன் தாராளமாகவும் ஏராளமாகவும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக ஆபிரகாமின் தாழ்மை கேட்கிற யாவருடைய இதயத்திலும் விதையாக விழும் என்று நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.